இலக்குகளை வேகமாகவும் எளிமையாகவும் அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, இது பகுத்தர் அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர் கட்டம் கட்டி இல்லை ரவுண்டு கட்டி இலக்குகளை அடைவது எப்படி அப்படிங்கிறது விளையாட்டு போக்கில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஒயிட் போர்டில் ஒரு படம் வரையணும், பிக்சர் வரையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படி தான் எல்லா இலக்குகளையுமே ரொம்ப கடினப்படுத்தி வச்சுருக்கோம். அதை ஈஸியாக வரைகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கட்டத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே வந்து அடங்கிடும். அதை ஈஸியாக நீங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பு மட்டுமே நீங்கள் வரைஞ்சிடலாம். ஒரு கட்டத்தில் கண், ஒரு கட்டத்தில் மூக்கு, ஒரு கட்டத்தில் இன்னொரு கண், இப்படி ஒரு 10 கட்டத்தை வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஃபேஸ் அழகாக வந்துடும். இது வந்து படம் வரைகிறவங்களுக்கு தெரியும், இந்த கிரிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 100 கட்டத்துக்கு பதிலாக 1000 கட்டத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய இடங்களில் சின்ன சின்ன லைன் போட்டாலே போதுமானது. அழகாக அந்த 1000 கட்டத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அழகான ஒரு படம் வந்துடும். சரி, இதே இன்னும் கட்டத்தை அதிகப்படுத்தினா நிறைய இடங்களில் புள்ளி வைத்தாலே போதுமானது. அந்த புள்ளியை அந்த கட்டத்தில் வச்சீங்கன்னா போதுமானது. இப்படி அனைத்து கட்டங்களையும் புள்ளி வைத்து கொண்டே வந்து அந்த எல்லா கட்டத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அழகான, நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழகான ஒரு படத்தை நம்ம வரைந்திருப்போம். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாருங்களேன். எந்த விதமான கட்டமும் இல்லாமல் நம்ம வரையும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கட்டம் கட்டி அதை வரையும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குறிப்பாக நம்ம வரையவே இல்லை, புள்ளி தான் வச்சுருக்கோம். அதே போல் இலக்கு இதுதான் முடிவு பண்ணதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நாள், இல்லாட்டி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வாரம் எடுத்துக்கொண்டு அதை ஈஸியாக அடைவது தான் எளிமையாக இலக்குகளை அடைவதற்குண்டான எளிய வழி.